தாவேகவினர் ஊழல் செய்ய மாட்டார்கள், அப்படி செய்தால் அடுத்த நிமிடம் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் தாவேக அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேர்தலில் பிற கட்சியினரை போன்று கோடிக்கணக்கில் தாவேகவினர் செலவு செய்யவில்லை என கூறினார். மேலும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு தாவேகவில் உரிய மரியாதை வழங்கப்படும் எனவும் உள்ளாட்சித் தேர்தலில் பதவிகள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் ஆனந்த் கூறினார். நாங்கள் லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஊழல் செய்ய மாட்டோம் என்பதை தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், ஊழல் செய்தால் அடுத்த வினாடி அந்த பதவியில் இருக்க மாட்டோம். ஏனென்றால் அதற்கு உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் சகோதரர் ஆதவ சார் சொன்னது போல எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் ஊழல் செய்ய வரவில்லை. மக்களுக்கு சேவை செய்வதை மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகவுக்கு வாக்களித்த இஸ்லாமியர்களுக்கு பொதுவெளியில் மாடு வெட்டக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவை பரிசாக கிடைத்திருப்பதாக திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்லாமியர்கள் உண்மையை உணர்ந்து திமுகவுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். சீமான் மனைவியின் சகோதரராக அவருக்கு குழந்தை பிறந்திருப்பதற்கு சீர் செய்தது தன் கடமை என்றும் இதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்ததாகவும் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறினார். இஸ்லாமிய பெருமக்கள் கொண்டாடுகின்ற பக்ரீத் அதில் இஸ்லாமிய சகோதரர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் நடப்பது என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுகின்ற நேரத்தில் ஒரு ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு தவேகாவுடைய ஆட்சி தெரியாம இஸ்லாமியர் சில பேர் தவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பரிசா மாடு வெட்டக்கூடாது வீதியில அப்படிங்கிற சட்டம் வந்திருக்குன்னு சொன்னா, எப்படி பரிசு கொடுத்திருக்காங்க? தவேகாவிலிருந்து அந்த பரிசை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வகையிலே இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டு கழகத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகவில் இணைந்தது மக்கள் தீர்ப்பிற்கு எதிரானது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சாடினார். திருவண்ணாமலையில் தெய்வ வழிபாடு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு மீதும் தாவேக மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். மின்வெட்டு மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகளால் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக கூறினார். கொரோனாவையே எதிர்கொண்ட பிரதமர் மோடி கரப்பான்பூச்சி விமர்சனங்களையும் ஹிட்டடித்து விடுவார் என்று கூறிய தமிழிசை, PM-ஸ்ரீ திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஹிட் கொண்டு அடித்து விடுவார் என்பதுதான் எனது கருத்து. இளைஞர்கள் மீது குறை சொல்வது தவறு. இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமா இருக்கிறாங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 4 நாட்களுக்கு முன்னால் 51,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 23 லட்சம் ஸ்டார்ட் அப்கள் இளைஞர்களுக்காக பாரத தேசம் முழுவதும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில குழு கூடி முடிவெடுக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம் தெரிவித்தார். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் ஈரோட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம், இடைத்தேர்தல் தொடர்பான கூட்டணி மற்றும் ஆதரவு குறித்து மாநில குழு ஆலோசித்து முடிவெடுக்கும் என தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது பிஜேபி கொள்ளைப்புற வழியாக ஆட்சி நடத்துவதற்கான ஒரு சூழலைத்தான் ஏற்படும். எக்காரணம் கொண்டு பிஜேபி ஆட்சி இப்படி கொள்ளைப்புற வழியாக நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை தெரிவித்திருக்கிறோமே தவிர மற்ற பிரச்சனைகள் அதனால் மறைந்து விட்டது என்று அர்த்தமல்ல. இந்த போராட்டத்துக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது இல்ல, அதை பத்தி நாங்க மாநில குழு கூடி முடிவெடுப்போம். தொடரும் செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக டெல்லி சென்றுள்ள விஜயை அங்குள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள் சந்தித்தனர். மத்திய அரசின் தலைமைச் செயலர் சோமநாதன், தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் கிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். மத்திய பணியில் உள்ள தமிழக அதிகாரிகளுடன்
முதல்வர் விஜய் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். அவர்களுக்கு தேநீர் விருந்து அளித்தார். விரைவில் தமிழக அரசில் IAS அதிகாரிகள் மட்டத்தில் மேலும் பல அதிரடி மாற்றங்கள் நடைபெறும் என அதிகாரிகள் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படும் நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் தமிழக முதல்வர் விஜயை மதிமுக முதன்மை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ தற்செயலாக சந்தித்து பேசினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் விஜய் சந்தித்த அதே நேரத்தில் தனது தொகுதி மேம்பாட்டு பணிகளுக்காக துரை வைகோவும் அங்கு வந்துள்ளார். அப்போது பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்ட துரை வைகோ முதல்வரின் மக்கள் பணிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். விஜய் முதல்வராக பதவியேற்ற பிறகு இருவருக்கும் இடையே நடைபெறும் இரண்டாவது சந்திப்பு இதுவாகும். தமிழகத்தில் தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி உள்ள நிலையில் டெல்லி சென்ற முதல்வர் விஜய் காங்கிரஸ் தலைமையை சந்திக்காதது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. நேரமின்மை காரணமாகவே சோனியா காந்தியின் இல்லம் செல்வதற்கான வாய்ப்பு அமையவில்லை என்று அதிகாரிகள் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டாலும் கூட்டணி தலைவர்களை சந்திக்காமல் முதல்வர் விஜய் சென்னை திரும்பியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. அண்மையில் கேரளாவில் காங்கிரஸ் அரசு பதவியேற்பில் பங்கேற்க முதல்வர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்காதது கவனிக்கத்தக்கது. முதல்வர் விஜய் தமது அடுத்த டெல்லி பயணத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர்களை நிச்சயம் சந்திப்பார் என்று காங்கிரஸ் MP கிறிஸ்டோபர் திலக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் பயணமாகவே முதல்வர் விஜய் டெல்லிக்கு வந்து பிரதமரை சந்தித்துவிட்டு சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். நான் நினைக்கிறேன் சிஎம் இதை கம்ப்ளீட்டா ஒரு அபிஷியல் விசிட்டா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு போயிட்டாரு. அடுத்த விசிட் அநேகமாக ஜூன் 11 மீண்டும் மாண்புமிகு முதல்வர் இங்கே வராரு. கண்டிப்பாக அப்போ சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் கண்டிப்பாக சந்திப்பார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்தார். சட்டமன்ற தேர்தல் முடிவிற்கு பிறகு தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளை அவர் சந்தித்து வருகிறார். இன்று தேனி, விழுப்புரம், ராணிப்பேட்டை மற்றும் சென்னை மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மரியாதை நிமித்தமாக மு க ஸ்டாலினை சந்தித்தனர். அப்போது கட்சிப் பணிகளை தொய்வில்லாமல் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியதாக தொண்டர்கள் கூறினர். இந்த சந்திப்பின் போது திமுக துணை பொதுச் செயலர்கள் கனிமொழி, ஆராசா, அமைப்புச் செயலர் RS பாரதி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, ஏவா வேலு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னையில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தலைமை காவலர் கைது செய்யப்பட்டார். வடபழனி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் வேலப்பன் தனது நண்பரின் வீட்டில் மது அருந்தியதாக தெரிகிறது. பின்னர் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த நண்பரது உறவினரின் மகனுக்கு மது அளித்ததாகவும் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. வேலப்பனை டிவி ரிமோட்டால் தாக்கிவிட்டு தப்பி ஓடிய சிறுவன் அசோக் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து தலைமை காவலர் வேலப்பனை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கோடம்பாக்கத்தில் காவலர் உள்ளிட்ட 3 சிறுவனுக்கு மது கொடுத்து பாலியல் தொல்லை அளித்ததாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சி தருவதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் நாள்தோறும் நடைபெறும் குற்றச் செயல்களின் தன்மை அச்சத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு உணர்வோடு செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மக்களின் முடிவே தமது முடிவு என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் ஆதரவாளர்களுடன் நடைபெற்ற அவசர ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு மழுப்பலாக பதிலளித்தார். எனக்கு முக்கியம் என்பது என்னுடைய தொகுதி மக்கள், அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. இந்த மாபெரும் மலையில கூட 62,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தந்தது விராலிமலை மக்கள். இந்த மக்களுக்கு நான் நன்றியோடு இருக்கணும், நன்றி சொல்லணும், அவங்களுக்கு பணியாற்றணும், அவங்க நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் கருத்து இல்ல அதாவது யூகங்களுக்கு பதில் இல்ல, அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. 2 அணிகளுமே இணைஞ்சிருச்சு நேத்து, மகிழ்ச்சியாளர் சொல்றாங்க எல்லாருமே அதிமுக இருக்காங்க. இப்ப நீங்க எந்த அணியில இருக்கிறீங்களா இல்ல அதிமுக இணைஞ்சிட்டீங்களா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவோட வழியில பயணம் தொடருதுன்னு சொல்லிக்கிறேன். அப்ப அதிமுக நம்ம இருக்கிறோம் அப்படிதான் சார்.
அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வெங்கட்ராமன் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து அக்கட்சியில் இணைந்து கொண்டார். 2014ஆம் ஆண்டு ஆலந்தூர் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் வெங்கட்ராமன். கட்சி தலைமை மீதான அதிருப்தி காரணமாக சமீப காலமாக கட்சி பணிகளில் ஈடுபடாமல் இருந்தார். இந்த நிலையில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைத்துக் கொண்டார். அவருடன் மாவட்ட நிர்வாகிகள் சிலர் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். தமிழக அரசியல் தற்போது எம்ஜிஆர் மரபுக்கும் விஜய் மரபுக்கும் இடையிலான யுத்தமாக மாறியுள்ளதாக அதிமுகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுத்து பொதுச் செயலர் பழனிசாமியை பலவீனமாக்க முதல்வர் விஜய் முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் எம்ஜிஆரின் அரசியல் அடையாளத்தை முடிவுக்கு கொண்டுவர விஜய் திட்டமிடுவதாகவும், ஆனால் இந்த அரசியல் யுத்தத்தின் இறுதியில் எம்ஜிஆரின் மரபே வெல்லும் என்றும் இன்பதுரை தனது பதிவில் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு செல்வது தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்திற்கும் தேர்தல் தீர்ப்புக்கும் மாறானது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்தார். விழுப்புரத்தில் புதிய தலைமுறையிடம் பேசிய அவர் தாவேகாவிற்கு இடதுசாரிகள் மற்றும் விசிக வழங்கும் ஆதரவே போதுமானது என்றும் கூறினார். அதிமுக சில சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு தாவேகா எப்படி பாக்குறீங்க? இப்போ தாவேகாவுக்கு இடதுசாரிகள் விசிக அளிக்கிற ஆதரவே போதுமானது. மற்றபடி ஒரு அரசியல் விழிமங்களை கடந்து செல்கிற முறைகள் எங்களுக்கு ஏற்புடையதல்ல. தமிழகத்தில் தாவேகா தலைவர் விஜய் பொறுப்பேற்ற பிறகு சட்டம் ஒழுங்கு எப்படிங்க ஏறும்? இப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. நாட்கள் குறைவு, இன்னும் கொஞ்சம் காலங்கள் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மட்டுமல்ல, பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், நலத்திட்டங்கள் தொடர வேண்டும். இடதுசாரிகள் அந்த அரசை ஆதரிக்கிறோம். மக்களின் எதிர்பார்ப்புகளை, அவரது விருப்பார்வங்களை இந்த அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அழுத்தம் கொடுக்கிறோம். தமிழக தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் நடிகர் சிவகுமார் மாற்றத்தை தவிர்க்க முடியாது என கூறியுள்ளார். கோவையில் பேட்டியளித்த அவர் இளைய தலைமுறையின் முடிவை தவறு என்று கூறக்கூடாது எனவும் தெரிவித்தார். விஜய் வந்து சந்தோஷப்படலாம் இல்லையா? அவர் வித்தியாசம் பண்ணுவான்னு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. இது மாற்றம் என்பது உலகத்தை தவிர்க்க முடியாத விஷயம். உங்களுக்கு ஒரு தலையணிக்கடியில் ஒரு 140 ரூபாய், 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி 5-6 புத்தகம், செருப்பு, இதுதான். அப்படிப்பட்ட காமராஜர் நீங்கள் துவக்கடிச்சிங்களே, அது ஏன் துவக்கணும்? உங்களுக்கு அப்போ காமராஜர் தேவையில்லை, மாற்றம் வேணும் நீங்கள். உனக்கு அப்போ பக்தவச்சனமாக இருந்து சொன்னால் தமிழ்நாட்டுக்கு விஷக்கிருமிகள் பரவி எடுத்துன்னு சொன்னார். பிஎம்கே பவருக்கு வந்தோடனே விஷக்கிருமிகள் பரவி எடுத்துன்னு சொன்னார். பட் அது விஷக்கிருமிகள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவங்க 69 வருஷம் வாழ்ந்துருக்காங்கல்ல. திமுக அதிமுக 69 வருஷம் வாழ்ந்துருக்காங்கல்ல. அதுவும் பிடிக்காம தானே இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. போட்டது யார் வேணுங்கிறது மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் முடிவு பண்ணால் அந்த மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுட்டு போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 95% இளைய தலைமுறை, முதல் தலைமுறை ஓட்டு போட பூரா 90% காசு வாங்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த தலைமுறைக்கு எங்களுக்கு சரியான தலைவர் முடிவு பண்ணும்போது அதை தப்புன்னு சொல்லுங்க. நீங்கள் யார்? அது நல்லது பண்ணுவான்னு நம்புவோம். தென்னாப்பிரிக்காவின் கேப் கடற்கரை பகுதிகளில் உலக புகழ்பெற்ற ராட்சச கிரேட் ஒயிட் சுறாக்கள் முற்றிலும் மறைந்து வருவது கடல்சார் ஆராய்ச்சியாளர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் கில்லர் வெல்ஸ் எனப்படும் திமிங்கிலங்களின் வேட்டை காரணமாக இந்த சுறாக்கள் இப்பகுதியை விட்டு இடம்பெயர்ந்துள்ளன. மேலும் சட்டவிரோத மீன்பிடிப்பு மற்றும் கடலில் வீசப்படும் வலைகளும் இவற்றின் அழிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. கடல்சார் உணவுச் சங்கிலியின் உச்சத்தில் இருக்கும் இந்த சுறாக்களின் மறைவு கடல் சூழலியல் சமநிலையை பாதிப்பதோடு அங்குள்ள சுற்றுலாத்துறையையும் நலிவடைய வைத்துள்ளது. லெபனானில் கடந்த மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்ட போதிலும் இஸ்ரேலின் தொடர் வான்வழி தாக்குதல்களால் லெபனான் பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அமெரிக்கா முன்னெடுத்த இந்த போர் நிறுத்தம் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையிலான மோதலை நிறுத்த தவறியுள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை இஸ்ரேல் ராணுவம் போர் பகுதியாக அறிவித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்களை வெளியேற உத்தரவிட்டுள்ளது. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் தங்களின் வீடுகளை இழந்து அகதிகளாக தவித்து வருவதோடு எல்லையில் பதற்றமும் தொடர்ந்து நீடிக்கிறது. ஈரான் மோதல் காரணமாக உலகளவில் கச்சா எண்ணெய் மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதால் அமெரிக்காவில் உரங்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. இதனால் அமெரிக்காவின்
நெப்ராஸ்கா, கென்டகி உள்ளிட்ட மத்திய மேற்கு பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் அமெரிக்க விவசாயிகளின் நிகர வருமானம் 25% வரை குறையக்கூடும் என்று அந்நாட்டு வேளாண் அமைச்சகம் எச்சரித்துள்ளது. உரங்கள் மற்றும் எரிபொருட்களின் வரலாறு காணாத விலை உயர்வால் அங்குள்ள சோளம் மற்றும் சோயா பீன்ஸ் பயிரிடும் பல பண்ணைகள் திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கார் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் விலை திடீரென உயர்ந்துள்ளது விவசாயிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூச்சிக்கொல்லி மருந்துகளின் விலை 15 விழுக்காடு வரை உயர்ந்திருப்பதோடு பொட்டாஷ் உரம் 1850 ரூபாயிலிருந்து 2250 ரூபாயாகவும், காம்ப்ளெக்ஸ் உரம் 1550 ரூபாயிலிருந்து 2100 ரூபாயாகவும் கணிசமாக அதிகரித்துள்ளது. ஏற்கனவே விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காத சூழலில் இந்த விலை உயர்வால் சாகுபடி செலவு பல மடங்கு அதிகரித்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேற்கு ஐரோப்பாவை வாட்டி வதைக்கும் கடுமையான வெப்ப அலைக்கு மத்தியில் பாரிஸில் தங்களுக்கு அவசர கால தங்குமிடம் வழங்க கோரி வீடற்ற மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உட்டோபியா 56 என்ற அமைப்புடன் இணைந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோடை காலத்திலும் குளிர்காலத்தைப் போலவே வீதிகளில் மக்கள் உயிரிழப்பதாக போராட்டக் குழுவினர் கவலை தெரிவிக்கின்றனர். 35 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் கர்ப்பிணிகளும் குழந்தைகளும் நடுத்தெருவில் தவிப்பதாகவும், தங்களுக்கு தங்குமிடம் வழங்க பிரெஞ்சு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்திய வங்கதேச எல்லையில் முள்வேலி மற்றும் புறக்காவல் நிலையங்கள் அமைக்க ஏதுவாக எல்லை பாதுகாப்பு படைக்கு 142.79 ஏக்கர் நிலத்தை மேற்கு வங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக முதல்வர் சுவேந்து அதிகாரி தெரிவித்திருக்கிறார். எல்லை பாதுகாப்பை பலப்படுத்த 45 நாட்களுக்குள் 600 ஏக்கர் நிலத்தை ஒப்படைக்க புதிதாக பொறுப்பேற்றுள்ள பாஜக அரசின் முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி முதற்கட்டமாக 9 மாவட்டங்களில் இந்த நிலம் கைமாற்றப்பட்டுள்ளது. வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவுகிறவர்களை கண்டறிந்து நாடு கடத்தும் கொள்கையை தங்களது அரசு தீவிரமாக செயல்படுத்தும் என்றும் முதல்வர் சுவேந்து அதிகாரி உறுதியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தாவில் நிறுவப்பட்டிருந்த கால்பந்து நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸியின் சிலை அகற்றப்பட்ட விவகாரம் மேற்குவங்க அரசியலில் மட்டுமின்றி விளையாட்டுத்துறையிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அனுமதியின்றி பொதுமக்களுக்கு ஆபத்தான முறையில் நிறுவப்பட்டிருப்பதாக கூறி மெஸ்ஸியின் சிலையை மேற்குவங்க பொதுப்பணித்துறையினர் அகற்றியுள்ளனர். அதே சமயம் மெஸ்ஸியின் கொல்கத்தா வருகையின் போது ஆளும் கட்சி விஐபிக்கள் முண்டியடித்ததால் அவர் பாதியிலேயே வெளியேறினார். இதனை தனது தேர்தல் பிரச்சாரத்தில் கையில் எடுத்த பாஜக உலக புகழ்பெற்ற மெஸ்ஸிக்கே பாதுகாப்பு வழங்க முடியாத அரசு என திரிணாமுல் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்திருந்தது. சமீபத்திய தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் அடைந்த பின்னடைவுக்கு இந்த சம்பவமும் ஒரு காரணம் என்று பேசப்படும் நிலையில் மெஸ்ஸியை பாஜகவின் ஏஜென்ட் என பலரும் கிண்டல் செய்து வருகின்றனர். ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி தொடர்ந்து 6வது ஆண்டாக தனது நிறுவனத்திலிருந்து ஊதியம் எதையும் பெறவில்லை என்ற ஆச்சரிய செய்தி வெளியாகியுள்ளது. 2020ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காரணமாக நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பாதிப்பை கருத்தில் கொண்டு தனது சம்பளம் மற்றும் படிகள் எதையும் வாங்க வேண்டாம் என்று அவர் முடிவு செய்தார். அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து 6வது ஆண்டாக நடப்பு நிதியாண்டு வரையிலும் அவர் ஊதியம் எதுவும் பெறவில்லை என்று அறிக்கை வாயிலாக தெரியவந்துள்ளது. சம்பளம் இல்லாவிட்டாலும் பங்குகள் மூலம் கிடைக்கும் லாபத்தொகை மூலமே அவருக்கு வருவாய் கிடைக்கிறது. அதன்படி இந்த ஆண்டு அவரது குடும்பத்திற்கு 3,987 கோடி ரூபாய் டிவிடெண்ட் வருவாய் கிடைத்துள்ளது. சம்பளமே பெறாவிட்டாலும் ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய பணக்காரராக முகேஷ் அம்பானி திகழ்கிறார். கென்யாவில் பள்ளி விடுதியில் நள்ளிரவில் நேரிட்ட தீ விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கென்யாவின் நகுரு கவுண்டியில் உடுமிஷி பெண்கள் அகாடமியில் அதிகாலை 3:30 மணியளவில் விடுதியின் ஒரு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கென்ய செஞ்சிலுவை சங்கம் மற்றும் தீயணைப்பு படையினர் விரைவாக செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தினர். விபத்தில் 15க்கும் மேற்பட்ட மாணவிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 70க்கும் மேற்பட்டோர் படுகாயமுற்ற நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது.